உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ராசியினுடைய பலன்களை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய லக்ன ரீதியாக ஒவ்வொரு பாவாதிபதியினுடைய நிலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று பார்க்கும் பொழுது கடைசியாக அது கட் ஆகிடுச்சு. அதாவது லாபாதிபதி 11ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்திலேயே எந்த லக்னமாக இருந்து விட்டாலும் மிக அற்புதமான லாப மேன்மைகளை இந்த ஜாதகர் பெறுவார். அந்த திசை நடந்துவிட்டால் அதைவிட இன்னும் முன்னேற்றகரமாக இருக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்தில், அடுத்தது லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் என்ன செய்வது? லாபாதிபதி நல்ல லாபம் வரும், நல்ல பெனிஃபிட் வருதுங்க, வந்தது பூரா செலவாயிடுது, வந்தது பூரா நஷ்டமாகுதுங்கிறக்கூடிய ஒரு கண்டிஷனில் வரும். அது நேற்று ஃபைனல் டச் முடிக்கும் பொழுது அது கட் ஆகிடுச்சு. ஆக லாபத்தில் இருந்தால் நன்மை, லாபம் விரயத்துக்கு வந்தால் நம்ம எடுக்கக்கூடிய லாபம் அனைத்தும் விரயத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் விரையாதிபதி. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும், நான் உதாரண லக்கணமாக மீனம்னு போட்டிருக்கேன். அந்த விரயஸ்தானாதிபதி யாருன்னா 12ஆம் இடம் தான் விரயஸ்தானாதிபதி. அந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இந்த லக்கணத்துக்கு சனி. இப்போ மேச லக்கணத்துக்கு 12 கூடையவன் குரு, ரிஷப லக்கணத்துக்கு விரையாதிபதி செவ்வாய், மிதன லக்கணத்துக்கு விரையாதிபதி சுக்கிரன். இப்படி 12க்கும் போகணும். இது ஜோதிட ஆர்வலர்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும், ஜோதிடர்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியாது. உங்கள் லக்னத்தை எடுத்து வைத்து கொண்டு அது என்ன லக்னம் என்று பார்த்து அதிலிருந்து கிளாக் வைஸ் எண்ணிட்டே வந்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி தான் அந்த விரயத்தை அந்த விரய செலவினங்களை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரா, அதில் லாஸ் பண்ணுறாரா, விரயங்கள் எந்த அளவுக்கு ஆகுங்கிறத நாம் கணிச்சிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேக் டைவர்ஸ். எனக்கு இப்போ விரையாதிபதி அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கும். என்னுடைய லக்கணத்திற்கு விரையாதிபதி 12 கூடையவன் 2. அப்போ எவ்வளவு காசு வந்தாலும் அந்த காசு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வீடு வாகனம் அப்படிங்கும்போது இந்த விரையாதிபதி 2ஆம் இடத்துல செலவு செய்கிறதுல கவனமாக இருக்கணும். செலவு செஞ்சோம்னா அது பாட்டுக்கு லக்ஸூரியாக இழுத்துட்டே போய்டும். நான் செலவை கண்ட்ரோல் பண்ணணும், செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரைட். இப்போ விரையாதிபதி விரயத்தில், விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே, இது விமல யோகம்னு ஒரு யோகம். அதாவது சொந்த வீட்டிலே இருந்தால் விரையாதிபதி, எல்லாத்துக்கும் அது விரையாதிபதி சொந்த வீட்டுக்கு வரும்னா ரிஷப லக்கணத்துக்கு விரையாதிபதி ஆமாம் வரும். எல்லாத்துக்குமே 12 கூடையவன் அந்த சொந்த வீட்டுக்குள்ளவனாக தான் இருப்பாங்க. அந்த விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருப்பது அது நல்ல விரயமாக இருக்கும். விரயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கடமை. புரியுதுங்களா? அதே மாதிரி விரையாதிபதி அப்படிங்கிறது லக்னத்தில் 1ஆம் இடம். விரையாதிபதி ஜாதகர் செலவாளியாக இருப்பார், செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். அவருக்கு எப்போதுமே நல்லா ஜாலியாக செலவு பண்ணணும். அப்போ அந்த விரையாதிபதி திசை நடந்ததுன்னு வைங்களேன், ஒரு 19 வருஷம் சனி திசை டோட்டலாக இவரே செலவு பண்ணிடுவார். அப்போ விரையாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் எவ்வளோ பணம் வந்தாலும் அது அன்னன்னைக்கு வரக்கூடிய பணம் அன்னன்னைக்கு செலவாகிட்டே இருக்கும். எனக்குலாம் அன்னன்னைக்கு டெய்லி வருமானம், டெய்லி அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் தயாராக இருக்கும். அதை என்ன செய்யணும்? நானும் சிறு வயதிலேருந்து பார்த்துட்டு ஒரு 30 வயசில் தான் கண்ட்ரோல் பண்ணி அந்த செலவை, குடும்ப செலவு, அதே மாதிரி சிட் ஃபண்ட், சீட்டு சேர்த்தல், அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு நம்ம பாட புஸ்தகங்கள் வாங்கிறது, இப்படியெல்லாம் அதை டேக் டைவர்ஷன். என்னப்பா அது காசு வர்றதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி பண்ணோம்னாக்கா அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ண முடியலை. அப்போ நான் என்ன பண்ணேன்? சிட் ஃபண்ட், சீட்டு, இந்த மாதிரிலாம் ஃபைனான்ஸ், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்று ஒன்றா அதில் ரோலிங் பண்ணி அந்த செலவுகளை சுப செலவுகளாக பண்ணிக்கிறோம். விரையாதிபதி 2. இவங்களுக்கெல்லாம் சேவிங்ஸ் இருக்காது. இப்போ என்னுடைய சேவிங்ஸ்லாம் பேங்க்லலாம் சேவிங்ஸ் இருக்காது. அதை அப்பப்போ டேலி பண்ணி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த விரையாதிபதி 3இல் இருந்தால் இது ஒரு நல்ல விஷயம். விரையாதிபதி 3இல் இருக்கிறது ஒரு ஷேடோ பிளேஸ், மறு ஷேடோவுக்கு வந்ததுன்னா நல்லது. ஒரு ஷேடோ இன்னொரு ஷேடோவுக்கு போச்சுன்னா மிக மிக நல்லது. அதனால் இது எந்த வகையிலும் நமக்கு பாதிப்புகள் இல்லை.
அதே மாதிரி விரையாதிபதி 3ஆம் இடத்தில் அவர் தம்பி இருக்கார், தங்கை இருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்ட செலவு, அவங்களுக்காக கல்யாணம் பண்ணி வச்சோம், இந்த மாதிரியான செலவினங்கள். விரையாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், இந்த விரையாதிபதி 4இல் இருந்தால் வீடு, வாகனம், இந்த மாதிரி அம்மா வழி உறவினர்கள், அம்மாவுக்காக அந்த திசையெல்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு செலவாகும். நல்ல திசையாக இருந்தால் நல்ல செலவுகள், சுப செலவுகள். தீய திசையாக இருந்தனால் ஆஸ்பத்திரி செலவுகள், இந்த மாதிரிலாம் வரும். அந்த விரையாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அந்த திசை நடக்கும்பொழுது வீடு, வாகனம்லாம் உங்கள் பேரில் வாங்கக்கூடாது. அந்த காலகட்டங்களில் அது விரயமாகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அந்த விரையாதிபதி 4லேருந்து திசை வருதான்னு பார்க்கணும். திசையே வரலன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பழைய காரை வாங்கிட்டு செலவு பண்ணிகிட்டே இருப்பார். விரையாதிபதி 4ல் இருக்கும்பொழுது அதே மாதிரி வீடு கட்டிட்டு பழைய வீட்டை வாங்கினார்னா இடிச்சு அது பாட்டு கட்டிகிட்டே இருப்பார். அதெல்லாம் நிறையா என்னுடைய அனுபவங்களில் பார்த்துருக்கேன். விரையாதிபதி 5ஆம் இடத்தில், இப்போ விரையாதிபதி 5ஆம் இடத்துலேருந்து திசை நடந்ததுன்னா பூர்வீக சொத்துக்களை இழப்பார், விற்பார். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக செலவு செய்து கொண்டே இருப்பார். நல்ல உயர்ந்த இடத்தில் படிக்க வைப்பார். ஊட்டி இந்த மாதிரி உள்நாட்டிலையும் அப்புறம் வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது. அதனால் சம்பாதிக்கிறது பூரா பிள்ளைகளுக்காக செலவு செய்வார். இது ஒரு வகையில் நல்லது தான், சரிங்களா? அதே மாதிரி விரையாதிபதி 5இல் இருந்தால் அவர்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது மைண்டே விரயத்துக்கு போயிடுச்சு. இது விரையாதிபதி 6ஆம் இடத்தில், இது ஒரு ஷேடோ பிளேஸ், இன்னொரு ஷேடோ. தப்பில்லை, கடனை வாங்கிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், வட்டி கட்டுறோம், தொழில் டெவலப் ஆகுது. 6ஆம் இடம்ங்கிறது ஹெல்த் இஷ்யூஸ், உடல் உபாதைகள், அது சார்ந்த விரைய செலவுகள். அப்போ விரையாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான். விரையாதிபதி 7இல் இருந்தால் கூட்டுத்தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள், இவர்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள். விரையாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் அதே மாதிரி மனைவி, கணவன், அவர்களுக்காக விரயம், அவர்களால் விரயம். அந்த திசை நடக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். விரையாதிபதி 8இல் இருப்பது இது ஒரு கண்ட்ரோலான விஷயம், இது ஒரு நல்ல விஷயம். அந்த விரையாதிபதி 8ஆம் இடத்துல மறையிறது நமக்கு நல்லது தான். கெட்டவன் கெட்டிடம் ராஜயோகம். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருந்துன்னு வச்சிங்களேன், விரையாதிபதி 8இல் இருக்கும்போது அது சார்ந்த செலவுகள் இழுத்துகிட்டே போகும். கோர்ட்டு வாய்தான்னு போகிறது, அது கேஸுக்கு செலவு பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் செலவாகும் அந்த திசை நடக்கும் பொழுது. விரையாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால், அதாவது இந்த விரயஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் 9ஆம் இடத்துல, 9ஆம் இடம் விரையாதிபதி எப்போ 9இல் இருக்கோ அவங்களுடைய ஃபாதர் சம்பந்தப்பட்ட அசட், சொத்துக்கள் அல்லது அப்பா சார்ந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். எப்போதும் விரையாதிபதி 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா இந்த நிலைப்பாடு. அப்போ விரையாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலுக்காக ஆரம்பித்து நிறைய அதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். 12 கூடையவன் 10இல் பிஸ்னஸ் பண்ணுவார், நிறைய காசை போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த காசை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவார். ஒரு இடத்துல வேலைக்கு போனால் கூட அந்த வருமானம் வந்திருக்கும். இதில் ஈடுபட்டதுனால அதுக்கு நிறைய செலவினங்கள் ஏற்படும், சரிங்களா? ஆக விரையாதிபதி அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பில்லை. அப்போ விரையாதிபதி 11, விரையாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த ஜாதக அடிப்படையில் லாபம் டோட்டலாக செலவாகும். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ, லாபம் வருதோ, அந்த லாபம் பூரா சேவிங்ஸில் போகாது. இப்போ சேவிங்ஸுக்குன்னு என்ன செய்யணும், கணவன் அல்லது மனைவி அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்லாம் அவங்க பேரில் பண்ணிடணும். அதுதான் அதுக்கு தீர்வு. விரையாதிபதி விரைய ஸ்தானத்திலே இருப்பது, அதில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல யோகம்னு. இப்போ என்ன அதில் தெரியுதுன்னா, நமக்கு ஒரு ராசி இருக்குது, அந்த ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இன்னும் சூரிய பெயர்ச்சி வரைக்கும் வந்துருச்சு, தினப்பெயர்ச்சி வரைக்கும் பார்க்குறீங்க. இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு 70 கோடி பேர் ஒரு ராசியில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்க்குறதை விட நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, ஹெல்த் அண்டு வெல்த்தெல்லாம் எதில் பார்க்குறது, ராசி பலன் இல்லையா? நம்மளுடைய குழந்தை பாக்கியம், குழந்தை பிறக்குங்கிறதுலாம் நான் முனைவர் பட்டம் வாங்கினேன். அப்போ அதுக்கெல்லாம் லக்னத்தை வச்சு 25 வருஷமாக என்னுடைய அனுபவத்தை ஆராய்ச்சியில் எடுத்தது, அதில் தான் நான் டாக்டரேட் பண்ணேன். அப்போ லக்னம் தான் தீர்மானிக்குது.
மேச ராசியா உங்களுக்கு பெண் குழந்தை இந்த வருஷம் பிறக்குங்க சொல்ல முடியுமா? அது மாதிரி லாட்ரி யோகம் உங்களுக்கு விழுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த லக்கண ரீதியாக ஸ்புடம் போட்டு பார்க்கணும். லக்கணத்தை எடுத்து மிக தெளிவாக உங்களுக்கு ஆய்வு செஞ்சு நாம் ஜாதக ரீதியாக 12 பாவகங்கள் நம்மளை எப்படி இயக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பதிவில் விரைய ஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலன், 12 செவ்வாய் ராகு சுக்கிரன், அந்த ராகு திசை நடந்தால் தகாத தொடர்புகள் ஏற்படுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? 12ஆம் இடத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா கேது, அப்போ அவருக்கு அடுத்தது மறுபிறவி இல்லை என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை? 12ஆம் இடத்தில் குரு, அவர் தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம லக்னத்தை வச்சு தான், நம்ம ஜாதகம்தான், அதில் உள்ள கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது என்பது உண்மை. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் மீண்டும் வாருங்கள் ஜோதிடம் அறியலாங்கிற பகுதியில் நான் வீடியோவை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இது லக்ன ரீதியான பதிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதிய சந்தாதாரர்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள் வேண்டுமென்றால் உங்கள் லக்னம் ராசி என்ன என்று என்னுடைய 9842208655 இந்த எண்ணில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள், புதிய ஜோதிட மாணவர்கள் என்னுடைய வாருங்கள் ஜோதிடம் அறியலாம்ங்கிறதுல ஒரு 80 வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைன்னா அந்த பிளேலிஸ்ட் அனுப்ப சொல்லுங்கள், அனுப்பி விட்றேன். எதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கற்றதை கற்றபின் கற்பிப்பது என் வழக்கம். இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.